ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் சமையலில் நல்ல காரசாரமான காரா சேவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பண்டிகை காலத்தில் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம ரொம்ப சூப்பராக சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம மாவு தயார் பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிடலாம். 1 கப் கடலை மாவு, கூடவே 1/4 கப் அரிசி மாவு. நான் கடையில் வாங்கின அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். நம்ம மிளகும் சேர்க்க போகிறோம், அதனால் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போதும். அடுத்தது கார சேவுக்கு நல்ல காரம் கொடுக்கறதுக்காக நான் வந்து 1 டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு இடிக்கல்லில் மாற்றிட்டு நல்லா இடித்து, ரொம்ப பவுடராக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் இந்த மாதிரி கோர்ஸாக இருந்தாலும் போதும். இப்போ இதை எடுத்து மாவில் சேர்த்துடலாம். கூடவே 1 டீஸ்பூன் சீரகம். இதையும் வந்து முழுசாக சேர்க்காம 1-2 வாட்டி இடிச்சுட்டு சேர்த்தோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவர்ஸ் நல்லா கிடைக்கும் நமக்கு. கூடவே 1 டீஸ்பூன் நெய், தேவையான அளவு உப்பு. நான் வந்து 3/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கடைசியாக 3 பல் பூண்டை இடித்து நல்லா பேஸ்ட் மாதிரி எடுத்திருக்கேன். பூண்டு சேர்க்காமையும் பண்ணலாம், ஆனால் பூண்டு சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து இதை வந்து நம்ம கொஞ்சம் கெட்டியாக பிசையணும். நான் வந்து கரெக்டாக 1/4 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பதத்தில் இருக்கணும், ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, அதே நேரம் இந்த மாதிரி இருக்கணும். மாவு ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம காரா சேவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பேக்கரியிலலாம் இந்த மாதிரி ஒரு பெரிய கரண்டி வச்சுருப்பாங்க. இங்கே வந்து மாவு வச்சுட்டு கை வச்சு நல்லா அழுத்தினாலே அழகாக சின்னதாக கீழே வந்து எண்ணெயில் விழுந்து பொரிஞ்சிரும். ஆனால் எண்ணெய்க்கு மேலே நம்ம டேரெக்டாக வச்சுட்டு அழுத்தும் போது எண்ணெயோட சூடு வந்து கையில் அடிக்கும். அதனால் நான் வந்து இன்றைக்கி அச்சியில் தான் பண்ண போகிறேன். இதில் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சுட்டு இங்கேருந்து அப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாலே ரொம்ப அழகாக இந்த மாதிரி வந்துடும். எண்ணெய்க்கு மேலே வச்சு பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும், சூடு வந்து கையில் அடிக்கும். அழகாக வந்துட்டுருக்கு. இதை வந்து அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன ஓட்டை இருக்கிற அச்சியும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ வந்து ரொம்ப ஒல்லியாக வரும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி 3 ஓட்டை போட்ட அச்சு இருக்குல்ல, இதில் வந்து கரெக்டாக வரும். இப்போ மாவு உள்ளே வச்சுட்டு மூடிட வேண்டியது தான். இப்போது நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் மிதமான சூடில் வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் வந்து நம்ம சின்னதாக கட் பண்ணி விடுறதுனாலும் விடலாம். அப்படி இல்லைன்னா ஒன்று பெருசாக புழிஞ்சிட்டு அது ரெடியானதுக்கப்புறமா உடைக்கிறது வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். அதனால நான் இந்த மாதிரி பெருசாகவே ஒன்று போட்டிருக்கேன். இது வந்து 2 பக்கமும் நல்லா பொரிஞ்சு வரணும். இந்த பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடங்கணும். இப்போது நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு நம்ம உடச்சி வச்சிடலாம். ரொம்ப சின்ன பீஸாக இல்லாமல் அந்த கார சேவ் இருக்கும் அந்த சைஸ்க்கே நான் உடச்சி வைக்க போகிறேன். எல்லாம் பொரிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் எடுத்திருக்கேன். இதை வந்து பொரித்து சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். ஸ்டவ் வந்து ஆஃபில் தான் இருக்குது, ஆன் பண்ணல. இப்போ இதை உள்ளே சேர்த்துட்டு உடனே ரெடி ஆகிரும். எடுத்து இது மேலே சேர்த்துற வேண்டியது தான். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டோன்னா சூப்பராக தயாராகிரும். அவ்வளோதான். டடா, நம்மளோட காரசாரமான காரா சேவ் ரொம்ப சூப்பராக ரொம்ப சுலபமாக தயாராகிடுச்சு. அழகாக இருக்குது. இதை வந்து உங்களுக்கு நிறைய பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து நீங்கள் டபுள் பண்ணிக்கோங்க, சரியாக வரும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.